என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தை ஆசீர்வாதத்துடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை ஒளிகொண்டு செதுக்கி உருவாக்கிய குருமார்கள் ஆசீர்வாதத்துடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசீர்வாதத்துடனும் இந்த பதவியை தொடங்குகிறேன். ஓம் ஸ்ரீ கம் கணபதி நமக. முருகாசனம் கதாசனம். ஓம் ஸ்ரீம் சோம் சரணமாய நமக. திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசவரிடம் தை மாதம் 18ஆம் நாள், ஆங்கில 2026 பிப்ரவரி மாதம் 1ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. தொழிலில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் நல்ல முதலீடுகள் கிடைக்கும். முதலீடுகளை விரிவாக்கம் செய்வீர்கள். வாழ்க்கை துறை நினைத்ததை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்விப்பீர்கள். தந்தை வழி உறவினரால் பணவரவு நன்றாக இருக்கும். தொழில் நல்ல முன்னேற்றங்களும் தொழில்சார் அலைச்சல்கள் இருந்தாலும் சிறப்பான முதலீடுகள் கிடைத்து அதை வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். ரிஷபம், தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு கொடியேற்றி பிறக்கும். தொழில் அதிகாரி ஆதரவு இரண்டாக கிடைக்கும். தொழில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். தொழில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தொழிலில் லாப வருமானம் அதிகரித்து அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணையால் வாகன வசதி கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்கள், வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவினர்களால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகின்றீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி காண்பீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். மிதுனம், உங்களுடைய வாக்குவன்மையால் இந்த காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள். பேசி உங்கள் காரியங்கள் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். அதே நேரத்தில் தொழிலில் சில பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள் எல்லாம் வந்து சேரும். அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவதற்கு மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அவர்கள் உதவியால் இந்த நாளை கடந்து செல்ல முயற்சிப்பீர்கள். தொழில் எதிர்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பதற்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை போன்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை நல்வழி நடத்தும். வாழ்க்கை துணையால் வருமானங்கள் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். கடகம், தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று தொழில்களை நன்றாக நடத்தி கொள்வீர்கள். அதில் வரக்கூடிய பிரச்சனையை சமாளித்து அதிகாரிகள் ஆதரவாலும் அதிர்ஷ்டத்தாலும் உங்களுடைய தொழிலில் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடைய ஆளுமை குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாள். சிம்மம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் வருவது கம்மியாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் விரோதிகளாக மாறுவார்கள். அவரிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம். வாழ்க்கை துணையுடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளால் வருமானங்கள் பெருகும். இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலமே தொழிலில் காரியங்களை சாதிக்க முடியும் என்பதால் திட்டமிடுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது இன்றைய பொழுதில். ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அவருடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னி,
எந்த காரியம் செய்தாலும் வெற்றியுடன் ஒன்றால் நீங்கள் திரும்புவீர்கள். வெற்றி உங்களுடைய என்ன சொல்வது, உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். வெற்றி ஒன்று உங்களுக்கு குறியாக இருக்கும், அது எளிதாக கிடைக்கவும் செய்யும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஆகவே மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் விரும்பிய காரியங்களை அடைவதற்கு சில கடினம் உழைப்புகள் தேவைப்படும். எதிர்ப்புகளை மீறி அதை செய்ய வேண்டி வரும். அதனால் அதையெல்லாம் தெளிவாக திட்டமிட்டு செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலினால் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். தொழிலில் தெளிவாக திட்டமிட்ட காரியங்களை சாதிப்பீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேறுவீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றீர்கள். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பி செய்வதற்கு உங்களுடைய நிர்வாகத்திறமை கை கொடுக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள். நீண்ட நாளாக காத்து கிடந்த ஒரு இறை வழிபாடு புனித யாத்திரை ஒன்றை செய்து முடிப்பீர்கள் என்றும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலர் நினைவாக பழையவற்றை பேசி உங்களை மகிழ்விப்பார்கள். துலாம். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். அதே நேரத்தில் உங்கள் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வெற்றியடைவதற்கு அவைகளெல்லாம் ஊன்றுகோலாக இருக்கும். இருந்தாலும் உறவினர்களாலும் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள், அதுவும் பெண் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகம் உண்டாகும். உங்கள் திட்டங்கள் செயலாக்கப்படுவது, திறமைகள் செயலாக்கப்படுவதில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். வேற்றுமொழி பேசுவது, வேற்றுமணி தரும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். இருந்தாலும் இன்று பணிச்சுமை, பணி அழுத்தம் ஏற்படும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். குழந்தைகள் பேர் புகழும் பெற்று அவர் உங்களுக்கு செல்வாக்கையும் பெற்று தருவார்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம். உங்களுடைய செல்வாக்கு கண்ணாமூடான உயரும். அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டாகும். நிர்வாக திறமைக்கு சோதனை ஏற்படும். பெண்கள், நண்பர், சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக பாழாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். வேற்றுமணி பேசுவது, வேற்றுமணி தரும் உங்கள் திறமையை மதிப்பார்கள். தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை, லட்சியங்களை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதால் அவர்களை கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்ற நல்வழிப்படுத்துதல் அவசியப்படுகிறது. அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒன்று அதிகாரிகள் மனம் மாறுவார்கள், இல்லாட்டி அதிகாரிகளை இடம் மாறுவார்கள் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குழந்தை வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள். தனுசு. எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை பிரச்சனைகளை கைவிட்டால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். பணப்புழக்கங்கள், தனவரவு, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுமூகமாக இருக்கும். நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமை உங்களுக்கு பேரும் புகழை பெற்று தரும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நீங்கள் சொன்னபடி கேட்டு நடப்பார்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். அதிகாரி ஆதரவால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள், பணவரவு கொடுக்க வாங்கல் எல்லாம் சுமூகமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் பணவரவில் மகிழ்ச்சியாக திளைக்கப் போகிறீர்கள். கும்பம். சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல், பணம் புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தனவரவு, பணவரவு உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம் ஏற்படும். நல்ல தாமதமாகும். தொழிலில் கடும் போட்டிகள் நிலவும். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றிதான் காண வேண்டும். நிர்வாகத் திறமை நன்றாக வெளிப்படும். பெண்கள், நண்பர், சகோதரர்களால் அலுவலம் ஆதாயம் உண்டாகும். தெளிவான திட்டங்கள் மூலம் பொருளாதார வளர்ச்சியை பெருக்குவீர்கள்.
கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது. கும்பம். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் உங்களுடைய சுய சிந்தனை தன்னம்பிக்கையுடன் வெற்றி கொள்வீர்கள். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலையை தென்படுகிறது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி காண முடியும் என்பதால் திட்டமிடுதல் இன்று மிகவும் அவசியம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காக கூட சீண்டலோ ஊழலோ கோபமோ வேண்டாம். யதார்த்தமாக பாசமாக பழகுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். தேவையற்ற செயல்கள், தேவையற்ற கண்டிப்புகளை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து மீனம். மீனம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை வெளிப்பட்டு லாபம் முன்னேற்றத்தை உண்டாக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு அனைவரும் ஆதரவாக இருப்பார்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். வம்பு வழக்குகள், ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து போன்றவற்றை தலையிடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். நிர்வாகத்திறமை நன்றாக வெளிப்படும். பெண்கள், நண்பர், சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரை அவர்களால் அனுகூலம், ஆதாய, பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். ஆகவே மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கப்படுகிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு இன்றைக்கு நெகட்டிவே இல்லாமல் மொத்தமாக எல்லாமே நன்றாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் மற்றும் சகல பாக்கியங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகா சரணம், கர்ணா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண